கத்திரி, உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டியாப்பா? அம்மா, சொல்லிட்டேம்மா. அந்த ஆன்ட்டி கூட உங்ககிட்ட கூப்பிட்டு ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரிப்பா கதிரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாத விஷயமா? வாடி, உனக்கு தெரியாமல் என்னடி இருக்க போகுது? அதான் டூருக்கு போகிறோம்ல, பக்கத்து வீட்டில் அக்காவும் சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்களே வருவீங்களான்னு கேட்கலான்ட்டு. உங்கள் வீட்டில் என்னடி சொன்னாங்க? போகலாம் த. ஏய், என்ன நீயும் கோவிலுக்கு போறியா? அதிசயமாக இருக்கு. என்ன கதிரு? சும்மா இருடி, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காத. என்னை வாடி போடின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு உங்கள் அண்ணியாகி நிற்கும்போது என் புருஷன் முன்னாடி, அதாவது உங்கள் அண்ணன் முன்னாடி பேசு, அப்போ தெரியும்டி உனக்கு. அதை அப்போ பார்த்துக்கலாம், பொடி. ஆமாண்டா, அவள் சொல்கிறது கரெக்டு தான். எப்போவுமே நீ அவளை வாடி போடினே பேசிக்கிட்டே இருக்கல்ல. அம்மா, 2 பேருமே ஒரே ஏஜ் தானம்மா, போமா நீ வேற. என்னமோ பண்ணடா. சரி விடுங்கத்த, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். உங்கள் அண்ணன் கையால் என் கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் எப்போயாவது வந்துட்டு பேசு. அப்போ உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி உன் பாலில் தட்ட சொல்கிறேன். என் அண்ணன் கையால் உனக்கு கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா அப்போது அந்த நிமிஷத்துலேருந்து உன்னை அண்ணிங்கிறத தவிர வேறு எதுவுமே கூப்பிட மாட்டேன். ஆனால் அது வரைக்கும் பாடி பொடின்னு தான் கூப்பிடுவோம், பொடி. போய் தொலைப்ப. ஜோ, நல்ல பிள்ளைங்க போங்கடா. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். சரி கண்ணு, போயிட்டு வா. அத்தை, உன் பையன் இன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியில்லை, என்னன்னு விசாரிச்சு வை. கரெக்டா? போகிற போக்கில் போத்து விட்டு போகிறாலே, இங்கேருந்தால் நம்ம மாட்டிக்கு எஸ்கேப். இரு கேட்குறேன். எங்கடி போனாவன்? அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போங்க போங்க. சரி சரி. டே தம்பி, அப்புறம் புதுசாக ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு எடுத்திருக்கேன், உனக்கு தெரியும்ல? சொன்னாங்கண்ணா செக்ரட்டரி. நானே இன்டர்வியூ பண்ணிட்டேன்டா. எப்போவுமே நான் இன்டர்வியூ பண்ணால் யாரையுமே செலக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணிட்டேன். உனக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லையடா? எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்? நீ எப்படி இருந்தாலும் நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இவங்களும் நல்ல கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க, நான் நம்புகிறேன்னு. சரி ஓகேடா. அவங்க பேர் என்னென்னா, அவங்கள என்ன வேலைக்காக எடுத்திருக்கீங்க? ஆட் ரிலேட்டடாக தாண்டே எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் எக்ஸ்போஷராக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன். ஓகேண்ணே, அவங்க எப்படி ஆடில் நடிக்கிறதுக்காகவா இல்லை ஆட் ஷூட் பண்ணுற மாதிரியா? இல்லைடா, ஷூட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். அவங்க அதுக்கு தான் ரெடின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இனி மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதையும் பார்க்கணும். அதை அந்த கதிர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன். அவன் என்ன பண்ணுறானே தெரிலடா. செலக்ட் பண்ணுவான், நல்லா செலக்ட் பண்ணுவான். அவனுக்கு வேறு வேலை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன ஐடியாவில் இருக்கானே தெரிலண்ணா. 2-3 நாளாக ஒரு மார்க்கமாகவே சுற்றிட்டுருக்கான். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நியூ இயர்லேருந்து ஆள் சரியில்லை. நீ வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் தாண்டா நியூ இயர்க்கு முன்னாடி இருந்து சரியில்லை, என்ன பண்ணுறது? என்னென்ன சொன்னீங்க, புரியல. ஒன்றும் இல்லைடா. சரி, அந்த பொண்ணை வர சொல்கிறேன். ஏம்மா இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். இவர் தானே என் தம்பி, பாருங்கள். ஐயோ, இவனா? ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட உரண்டை இழுத்து வச்சிருக்கேனே. இவன் கம்பெனிக்கே நான் வந்திருக்கேனா? என்னடா, ஏன் இப்படி பார்த்துட்ருக்கேன்? இந்த மேடத்தை தான் நீங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ப்ளீஸ் ஏதோ சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. ஏண்டா, என்னாச்சு? இல்லை, ரொம்ப நல்ல மேடம், அதான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அதனால தான்டா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல டேலண்டான பொண்ணு தான். நீயும் வேணால் டெஸ்ட் பண்ணி பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்க்கணும். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. எக்ஸ்கியூஸ் மீ மேம், பக்கத்தில் இருக்கிறது தான் என் கேபின். கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களோட அறிவெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்குவேன். சார், கம் டு மை ரூம். ஐயோ, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. கம் டு மை ரூம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரு. நான் என்ன பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க 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 மேடம். சார், சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் என் பாஸாக வர போகிறீங்கன்னு தெரியாமல் உங்ககிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன். அதுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் மன்னிப்பு கேட்குறவங்களா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது சார். பழசெல்லாம் மன்னிச்சிருங்க சார். தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் மேடம். ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? மன்னிப்பு கேட்குறவங்க மனுஷன், மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
ஆனால் நான் உங்களை என் கடவுளாக நினச்சி பார்க்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன். இவளை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிட்டு எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கணும். சரி சரி மன்னிச்சிட்டேன், கிளம்பு. சார், கிளம்புமா, போய் வேலையை பாரு போ. இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா? இருந்தாலும் பயமாக இருக்குது. பெரிய மனுஷங்கிறங்காட்டி மன்னிச்சாலும் மன்னிப்பார். போயிடுவோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். வரேன் சார், தேங்க்யூ. எனக்கா பெரிய மனசு? இருடி, உனக்கு என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்னை எப்படியெல்லாம் ஈவ்டீசிங் பண்ண, எப்படியெல்லாம் சிக்க வச்ச, உனக்கு இருக்குடி இருக்கு.